குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லோருமே அவர்கள் மௌத்தை ருசித்துத்தான் ஆக வேண்டும். யாரும் இதில் தப்ப முடியாது. கஸீலுல் மலாயிகா, மலக்குமார்களால குளிப்பாட்டப்பட்டவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஸல் அர்ஷ் பி மௌத் ஸஅத் இப்னு முஆஸ், ஸஅத் இப்னு முஆஸுடைய மௌத் அர்ஷை முசிப்பி விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மதீனா முன்னவராவுக்கு அந்த மலக்குடைய உருவத்தில் வருகை தந்தார்கள். மலக்குமார்களுடைய உருவத்தில், தஹியத்துல் கல்வியுடைய உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் என்பதாக வந்திருக்கிறது. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஒளியாக வெளிச்சமாக அனுப்பி வைக்கிறான். இன்றும் வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அல்லாஹ் அடியார்களுக்கு, சஹாபாக்களுக்கு, நபிமார்களுக்கு கொடுத்த உதவியை இன்றும் தர காத்துக் கொண்டிருக்கிறான். நான் ஓதின குர்ஆனுடைய திருவசனங்கள் அது ஈமானை, அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், ஈமானுள்ளவரும் ஈமானற்றவரும் சமமாக மாட்டார்கள். எப்பொழுதும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்களை போன்று தன்னுடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதை இருப்பிடமாக ஆக்கிக் கொள்வது என்பதை 24 மணி நேரம் மஸ்ஜிதில் இருப்பது என்பது அல்ல. முஅல்லக்கும் பில் மசாஜித், நாளை கியாமத் நாளையில் அர்ஷின் நிழல் கிடைக்கும் யாரு கண்டால் அவர்களுடைய உள்ளம் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கும். ஐவேளை தொழுகையில் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் மஸ்ஜிதோடு இணைந்திருப்பார்கள். என்ன பிரச்சனை, என்ன மலை, என்ன அனர்த்தம், என்ன ஆபத்து வந்தாலும் மஸ்ஜிதுக்கு விரைந்து செல்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள். மைமூனுன் அஹ்லுஹா மஹ்ஃபூதுன் அஹ்லுஹா, அவர்கள் பரக்கத்துடையவர்கள், பாதுகாவலர்கள், அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் ஃபி மசாஜிதிஹிம் அல்லாஹு ஃபி வராஇஹிம், அவர்கள் மஸ்ஜிதில் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பின்னால் இருப்பான் என்று. ஆக மஸ்ஜிதில் தான் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மஸ்ஜிதில் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் அல்லாஹ்மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின்கள் அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்துக்காக தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். நாம் எங்களுடைய வழக்கத்தையும் வணக்கமாக மாற்றிக் கொள்வதற்கு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, யா அல்லாஹ் துன்யாவையும் ஆখিরাத்தையும் அழகாக்கி தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சென்ற 2 வாரங்களுக்கு முன்பு அக்குர்னையில ஜும்மா 2ஆம் குத்பாவை முடிக்கக்கூடிய அந்த மௌலவி ஃபாயிஸ் அவர்கள் குத்பாவை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையிலே அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை எடுத்துக்கொண்டான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை நசீபாக்குறான். நல்ல வேலைகள், நல்ல பணிகள் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரூஹை எடுத்துக் கொள்கிறான். அதனால் கூடுதலாக நலவு செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். மேலான சகோதரர்களே, நலவு செய்வதற்கு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான வழிகளை வைத்திருக்கிறான். அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கிறது.